அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லெனோவோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டீஸ் பண்ண, அதாவது வேற எங்கேயோ லீக் ஆனதில்லை, அவங்க அஃபிஷியலாக டீஸ் பண்ண இமேஜஸ் இது. ஆனால் இப்போ ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க, லெனோவோ Z5. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரிஜினல் இமேஜஸ் இது. ஸோ இந்த Lenovo Z5 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Lenovo Z5. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியலாக Lenovo தரப்புலேருந்து இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 பேட்டன்ஸ் வரையும் வாங்கினத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேயோட, அதாவது சின்னோ, அதாவது ஃபோனுடைய கீழ்ப்பக்கம் வந்து பெசல்ஸோ இல்லை அப்படின்னா நாச்சோ இல்லாமல் வரப்போகுது அப்படிங்கிற போலையும் ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. இதை தாண்டி இதற்காக ஹைப் பார்த்தோம் அப்படின்னா 45 நாட்கள் பேட்டரி லைஃப், 4 TB ஸ்டோரேஜோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இவங்க டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. கடைசியாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா Lenovo Z5 பார்த்தோம் அப்படின்னா லான்ச் பண்ணிட்டாங்க. நாச் இருக்குது, ஃபோனுக்கு கீழே பாட்டம் பெசல்ஸ் சின் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் iPhone 10 மாதிரியான டூவல் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4 TB ஸ்டோரேஜ் கிடையாது, 45 நாட்கள் பேட்டரி லைஃப் கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவு நல்ல மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். இது ஃப்ளாக்ஷிப்புமே வந்து கிடையாது. Lenovo Z5 பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாச் வந்து இருக்குது. நான் முன்பே சொன்னது போல் பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டூவல் கேமராவும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் Honor 10 அப்படின்னு சொல்லி இந்தியாவில் லான்ச் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கலர்ஸ் வேரியேஷன் இருக்கிற ஒரு வேரியண்ட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6.2 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது அந்த நாச்சையும் சேர்த்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 636 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம Redmi Note 5 Pro, Asus Zenfone Max Pro இது எல்லாத்துலையுமே பார்த்த ஒரு ப்ராசர் தான். 6GB ரேமோட வந்து வந்திருக்கு. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா Android 8.1 ஓரியோவை அடிப்படையாக கொண்டு வந்த Lenovoவுடைய ஒரு கஸ்டம் UIயோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. கேமரா பொறுத்தவரையும் நான் முன்பே சொன்ன போல டூவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, f2.0 அபேச்சரோடையும் 8 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமராவுமே வந்து இருக்குது. பேட்டரியை பொறுத்தவரை 45 நாட்கள் பேட்டரி லைஃப் சொன்ன அதெல்லாம் கிடையாது, 3300 mAh பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம் அப்படின்னா USB Type C போர்ட் மற்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது, நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது யாரால் வேண்டுமானாலும் சொல்ல முடியும். பட் இதற்கான ஒரு தவறான ஹைப் அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எது எப்படியோ விலையை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 1299 யுவானுக்கு 6GB RAM 64GB இன்டர் மெமரி வேரியண்ட்டும், 1799 யுவானுக்கு 6GB RAM 128GB இன்டர் மெமரி இருக்கிற அந்த மாடலும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முறையே இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 13,000 மற்றும் 18,000க்கு வந்துருக்கும். ஸோ இதை வந்து Lenovo ரொம்ப ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணவே இல்லை, மோட்டோவுடைய பிராண்டு கீழே தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் Lenovo வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் Z5 இந்தியாவுக்கு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து இருக்கும். பட் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Lenovo நார்மலான சைனீஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோன் தரப்பில் இருந்தாலும் அதை தாண்டி இதர செக்டார்ஸில் வந்து Lenovo வந்து ஒரு நல்ல பிராண்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் மோட்டோ வந்து Lenovo கண்ட்ரோலில் தான் வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் Lenovoக்கு இந்த ஒரு தவறான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதா எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க டீஸ் பண்ண இமேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதை எல்லாத்தையும் சுத்தமாக வந்து தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற போல தான் ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. கடைசியில் நார்மலான ஒரு மிட் ரேஞ்சராக வந்து முடிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சொன்ன எந்த ஒரு தகவலுமே வந்து உண்மை ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ Z5 பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அதையும் தாண்டி Lenovoவுடைய இந்த மாதிரியான மார்க்கெட்டிங், அதாவது இதை இல்லாததாக இருக்குது அப்படிங்கிற போல் அவங்க வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக சொன்னாங்க. பட் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதர பிராண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹைப்புக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள ஆன்சர்னா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.